வணக்கம் நண்பர்களே. லைஃப் ஸ்டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கான அப்டேட்ஸ், அந்த ஜாப் பற்றியான தற்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லார் மனசுலையும் இருக்கு. கடந்த 2025 குரூப் 2ல வந்து அந்த லைஃப் ஸ்டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 வந்து கிட்டத்தட்ட ஒரு 400-500 வேகன்சிஸ் வந்து ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அது டிகிரி படிச்சவங்க தான் அது எலிஜிபிள் இருக்கிற மாதிரி இருந்ததுனால கேஸ் போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து நீங்கள் +2வே போதும், ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பெட்டில் தான் இருந்தது. அவங்களுக்கு இந்த +2 முடிச்சவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாலே அந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். அப்படிங்கிற +2 முடிச்சுட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதுவே அவங்களுக்கு போதுமானதான். அவங்க டிகிரி படிக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால அதை கேஸ் போட்டு அந்த குரூப் 2 வந்து எடுக்க வச்சுட்டாங்க. இல்லாட்டி லாஸ்ட் டைமே அந்த குரூப் 2 வந்து ஆட் பண்ணாங்க. சரிங்க, அடுத்து நம்ம எப்போதாங்க எடுக்க முடியும் அப்படின்னா இதை பற்றி நான் ஒரு வரலாறை சொல்லிடுறேன். 2020ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு TNAHC சரிங்களா, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக 2020 போட்டாங்க. இப்போ 2020 அப்போ போட்ட உடனே அப்போ உள்ள ஆட்சி மாற்றம், அதுக்கப்புறம் கொரோனா வந்து அந்த லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் அந்த இதுவே ரெக்ரூட்மெண்ட்டே பெண்டிங்ல இருந்தது. இடைப்பட்ட கேப்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா அது என்னன்னா வேற வந்து ப்ரொமோஷன் மூலமா வந்து நிரப்பலாம் அப்படின்னு ஒரு இஷ்யூ ஓடிச்சு. அதுவுமே கேஸ் பட்டு பிரச்சனை ஆச்சு. இப்ப கடைசியில தான் குரூப் 2 மூலமா எடுக்கதா பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்ப அந்த இதுவுமே ஒரு தள்ளுபடி இது பண்ணிருந்ததுனால அடுத்து எதன் மூலமா தாங்க எடுப்பாங்கன்னா மறுபடியும் TNPSC மூலமா தான் எடுப்பாங்க. ஆனா வந்து அது வந்து ஒரு குரூப் 4 கீழே வந்து கொண்டு போறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து குரூப் 4 TNPSC குரூப் 4 மூலமா வந்து தமிழ்நாடு வனத்துறை வந்து ஆள் எடுக்கிறாங்க. தமிழ்நாடு வனத்துறையில +2ல சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தனியா எடுக்கிறாங்க. +2ல சயின்ஸ் படிச்சவங்களுக்கு அந்த பிசிக்கல் தகுதி இருக்கிறவங்களுக்கு தனியா வந்து ஃபாரஸ்ட் படம்ல ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னு எடுக்கிறாங்க. ஸோ அதே போல TNPSC குரூப் 4ல தான் அடுத்து கொண்டு வர நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேவா? அப்ப லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் வந்து எக்ஸாம் நீங்க வந்து இருக்கணும் அப்படின்னா நீங்க 12th வந்து சயின்ஸ் வந்து ஏதாவது சப்ஜெக்ட் படிச்சுக்கணும். அது ஃபர்ஸ்ட் குரூப்போ இல்லை வந்து பியூர் சயின்ஸோ நீங்க படிச்சவங்க மட்டும்தான் அந்த லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து குரூப் 4 கீழே தான் கொண்டு வர 100% வாய்ப்பு இருக்கு. அப்போ குரூப் 4 எப்போ வருது? இந்த 2026 அக்டோபர்ல தான் வருது. ஓகேவா? அப்போ வந்து நீங்க TNPSC குரூப் 4 படிக்கும் அதுதான் சேர்த்து படிக்க போறீங்க. அப்ப எனக்கு வந்து இந்த இது போக ஆசையா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க +2ல சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டாக் கிரேட் 2 எக்ஸாமுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இதை பத்தியான எனக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு நம்மகிட்ட ஒரு சவர் வந்து கேட்டுக்கிட்டனால இந்த காணொலி பண்றேன். ஏன்னா சரியான தகவல் சரியான நேரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் தான் இந்த தகவலை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட பணிக்காக நம்மளை ஃபாலோ பண்ணவங்க ஏகப்பட்டவங்க இருக்காங்க. குறிப்பாக லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு வந்து ஏகப்பட்ட பேர் ஃபாலோவர்ஸ் இருக்குனால உங்களுக்கான தகவலை தொகுத்து வழங்கியிருக்கேன். ஸோ நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு தயாராக நினைச்சீங்கன்னா நீங்க TNPSC குரூப் 4 மெத்தட்ல படிக்க ஆரம்பிக்கலாம். ஜெனரல் ஸ்டடீஸும் தமிழுக்கும் சிலபஸை வச்சு நீங்க இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம். அதற்கான கைடன்ஸ் சப்போர்ட் வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க இணைந்து பயன்பெறலாம். கண்டிப்பா வந்து இந்த ஆண்டு ஏற்கனவே குரூப்ல ஆட் பண்ணதை எடுத்து விட்டதுனால மறுபடியும் குரூப் 4ல கீழே கொண்டு வரலாம். இல்ல வந்து ஒரு தனி ரெக்ரூட்மெண்ட்டாவே அங்க TNPSC மூலமா வைக்கலாம். ஓகேவா? என்ன இருந்தாலும் அவங்க TNPSC தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. TNPSC படிக்கிறதுனால ஜெனரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூடும் தமிழ் எலிஜிபிலிட்டி கம்பல்சரி. எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட் வந்து அவங்க சயின்ஸ் சப்ஜெக்டா கூட வைக்கலாம். இல்ல இந்த குரூப் 4 மெத்தட்லயே வைக்கலாம். அதனால வந்து அதற்கும் தயாராக நினைக்கிறவங்க வந்து இப்ப இருந்தே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு போட்டி தேர்வுக்குமே குறைஞ்சது 1 ஆண்டு 2 ஆண்டு செலவு பண்றவங்க தான் வெற்றி பெறாங்க. இப்ப நோட்டிபிகேஷன் வந்தோடனே நான் அதை சிலபஸை பார்த்து அப்புறம் படிச்சு 1 மாசத்துலயே எக்ஸாம் பாஸ் பண்ணேன்னா அப்படிலாம் யாருமே கிடையாது. குறைஞ்சது அவங்களோட உழைப்பு 1 மாசம் 1 வருஷமோ 2 வருஷமோ இருக்கு. சரிங்களா? ஸோ அதற்கு தயாராக நினைக்கிறாங்க. இப்ப இருந்த ஒரு முன்னறிப்பை எடுத்துக்கிட்டு நீங்க தயாராகலாம். அதற்கான கைடன்ஸ் சப்போர்ட் நம்ம அகாடமி மூலமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் மூலமா இணைந்து பயன்பெறலாம். ஸோ இதே போல வந்து பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு பற்றிய செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். இது சார்ந்தா உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட்ல தெரியுங்க. அடுத்த காணொலியில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.